ஆனது. நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஃப்ரீ டாய்ஸு ஃபுட்டுலாம் கொடுத்தாங்க. அது என்ன இடம்னு இப்போ நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னம்மா சொல்ல போகிறீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அதுக்கு தான் கலர் ட்ரெஸ்ஸா? ஓய் நண்டு குடி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே. அதனால கலர் ட்ரெஸ் இல்லை, ஜாலியா? வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்கூலில்? கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம். கலர் ட்ரெஸ் போட்டு வரலாமா? அதுதான் ஹாப்பி. எல்லாரும் காலையிலே கலர் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ரிஷி ஹாய். வைஷு ஓகே போகலாம். நீங்கள் போங்க போங்க, ஓடுங்க, பஸ்ஸுக்கு போங்க. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சொல்லுங்க. அவங்க அண்ணா ஸ்கூலுக்கு போகிறான், இன்னும் வரல. அதுக்குள்ளார குட்டி பையன் ரெடியாகி வந்துட்டாரு. அண்ணன் இங்கே போய் கூட்டு வா, போ. அண்ணனை கூட்டு வா. அண்ணன் இங்க எவ்வளோ அழகாக நிற்குது பாரு, கையை கட்டிக்கிட்ட வேற. டேய் நண்டு, அண்ணனை கூட்டு வா. சில்ட்ரன்ஸ் டே. ஏய் அவன் எனக்கு சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணிட்டாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. டேய் தங்கம், இந்த குட்டி பையன் எதுக்கு தெரியுமா அழுகுறா? பஸ்ஸுக்கு போகணும்னு அழுகுறான். ஸ்கூல் போகிறப்ப இருக்கு, அப்போ மட்டும் நீ போக மாட்டேன்னு சொல்லு. இருக்கு உனக்கு. யஷ்வன் தேங்க்யூ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஏய் எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுறாங்கப்பா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு. ஏய் நவலிகா குட் மார்னிங். பாரு சூப்பராக ரெடி ஆயிட்டா. போ ஓடு சோனு போ. பார்க்குறா. ஏய் நீனும் சேம் ஸ்வீட்ரா, நீனும் நவலிக்காவும். சில்ட்ரன்ஸ் டே சூப்பர், ட்ரெஸ் நல்லா இருக்கு. போங்க போங்க போங்க. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ. ஓகே பாய், என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில குட்டீஸ்க்கு வந்து பேக்லெஸ் டே, அதனால பேக்கே இல்லாத வராங்க. ரேட் பார்த்தீங்கன்னா காலையில் 6 ஆகுது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாகாக இருக்குது. இப்போ கத்தாரில் கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு கிளைமேட்டு. வந்து வாக்கிங் வந்திருக்கோங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாகாக இருக்குது. அப்படியே நடக்கிறப்ப ரொம்ப குளிரில், பட் லைட்டான ஒரு சில்னஸ் தான் ஃபீல் ஆகுது. வாக்கிங் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே மூச்சு தள்ளிடுச்சு. ஆனால் இந்த பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்டாமினாவோட குடுக்குன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. ஓட ஆரம்பித்தது இங்கே வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. விட்டால் ஓடி போய் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துடுவாளுங்கன்னு நினைக்கிறேன்ல. நம்மளால தான் போக முடியல, மூச்சு தள்ளுது. எங்க கார்டன்ல வந்து தெரியாத இதுனா கத்தாரியா அமெரிக்கன் குக்கும்பர் வந்திருக்கு. ஆமாங்க, இது வந்து தப்பு செடியாக வந்தது. இதுலேருந்து காய் வந்திருக்கு. என்ன காய்னு கூகுள் கிட்ட கேட்டால் கூகுள் வந்து அமெரிக்கன் குக்கும்பர்னு சொல்லிடுச்சு. ஸோ அதை தான் சொல்கிறா விசாகன் குட்டி. நல்லா பெருசாக இருக்குல்லடா. இது ஆனால் கொடி மாதிரி போகும் போல், மேலே ஏற்றி விடணும். இன்னும் கார்டன் வேலை ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன், பார்க்கணும். குட்டி சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்கூலில் என்ன பண்ணாங்க? மேம் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. பிரின்சிபல் மேமோட பேசுனாங்கன்னு ஒரு வீடியோ காமிச்சாங்க. ஆஹா சூப்பர். ஓப்பன் பண்ணி காமிங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க கிளாஸில்? அப்புறம் இங்கே சைடில் ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க, நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? லித்து கூட தரக்கூடாது, எனக்கு தான் தரணும். நம்மளாம் தான் சில்ட்ரன்ஸ். வர இரு. வந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ரெட் கலர் போட்டிருக்கோம். என்னம்மா ஃபேமஸு? இரு இன்னொரு தடவை சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாலியா? இப்போ வந்து நம்ம பஸ் ஏறியாச்சுங்க. வணக்கம் வணக்கம். ஐயோ வணக்கம் இப்படி தான் சொல்லுவாங்களா? கை ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி வணக்கம் சொல்லுவாங்க. ஒழுங்காக உட்காருங்க. பாராத்த சொல்லித்தரா பாரு. சொல்லித்தாடா அவளுக்கு. சொன்னேன் அவ கரெக்டா பண்றா. அதை எடுறா. வணக்கம்.
வெரி குட். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பர்வா வில்லேஜில் தான் இருக்குது. நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி வந்தாச்சு. ஒரே இதுதான் வக்ராலேருந்து. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு ட்ரெயின், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பஸ்ஸு. ஸோ வந்தாச்சு மெட்ரோக்கு. எங்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே தான் தெரியுதா பேக்ரவுண்டில் மெக்டொனால்ட்ஸ். நான் தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மெக்டொனால்ட்ஸில் வந்துட்டு ஃபன் வீக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளார போங்க. உடனே ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மெக்டொனால்ட்ஸ் லோகோ போட்டு ஒரு சின்னதாக காரா, என்னடா அது பஸ்ஸா, பஸ்ஸு மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது இவங்க 2 குட்டீஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ற மாதிரி பிடிச்சிக்கோ லித்து. குட்டீஸ் ஒருத்தவங்களா வர வர அந்த மெக்டொனால்ட்ஸ் லோகோவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உள்ளார போச்சோ. அவள் பேகு மாட்டினவ கலட்ட மாட்டேன்றா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கீழே வரைக்கும் பிடிக்கணும் அச்சோ. போது விட்டுருங்க விட்டுருங்க, அத்தை எடுத்துப்பாங்க. குட்டீஸ்க்கான கேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. லித்து லித்து காட்டுற உன்னோட கேப்பை. ஏய் ஸ்மைலியா, விசாக்கா நீயும் போ, உனக்கு கொடுப்பாங்க அத்தை. இங்கே வந்துட்டு நிறைய இது ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இனிமே இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு மெசேஜ் வர்றப்ப தான் வரணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்ததுனால குட்டீஸ் வந்து நான் கூப்பிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தோம். சரி ஓகே இவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நில்லுங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஓகே இப்போ என்ன பாருங்கள், ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல். சூப்பர், வாங்க போவோம். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, என்னது ஹாப்பி மீல், ஃப்ரீ ஹாப்பி மீலா போட்டிருக்காங்க பாருங்கள். கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ ஹாப்பி மீல் ஆஃப் யுவர் சாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 31 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கே கொடுத்து இதுங்களுக்கு குட்டீஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். கேம் இல்லையாடா? கேம் இருக்குது நாங்களே, அதான் சரி கேட்போம். கேம் இருக்கா என்னன்னு தெரில. கேமுக்காக தான் குட்டீஸ் மெயினாக வந்துட்டு இருந்தாங்க. சரி பார்ப்போம். அப்படி இல்லை நான் சாப்பாடு போட்டு கூப்பிட்டு போயிட வேண்டியது. கிஃப்ட் வவுச்சர் வந்து வேறு எந்த ப்ரமோஷனுக்கும் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. அதே நேரம் இந்த வவுச்சருக்கு பதிலாக கேஷு இல்லை வேறு எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் வேலிட் இருக்குது. எந்த பிரான்ச்சில் வேணாலும் எடுத்துக்கலாம் போல். நம்ம இந்த இதை கொடுத்துட்டு நம்ம மெக்டானல்ட் எந்த பிரான்ச்சில் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் ஹாப்பி மீல். விசாகன் உனக்கு வந்துச்சா? ஜாலியா? கோல்டன் ஸ்பேரோ. யார் அந்த பையனா? எல்லாம் ஒரு வைப்புக்கு வந்துட்டாங்க. எல்லாம் நண்டு சாப்பிட்டீங்களா? இந்த ஹாப்பி மீலில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் என்னென்னடா இருக்குது. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பர்கர், சிக்கன் பர்கர், சீஸ் பர்கர், நகெட்ஸு. ஓகே எங்களுக்கு சீஸு பர்கர் செலக்ட் பண்ணால் உள்ள ட்ரிங்க் என்ன வேணும்னு கேட்குது. ஓகே சாக்லேட் போட்டுரு. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். ஓ ஜூஸே இருக்கா? ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுவா. ஆரஞ்சு ஜூஸ் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடு. ஓகேவா? பாய்க்கா இது சீஸ் பர்கர். விசாகனுக்கு பாய்னு போட்டுக்கோ. இதில் என்ன வேணும்? ஸ்மால் ஃப்ரைஸே போடு. பைனாப்பிள் ஸ்டிக்லாம் சாப்பிடாது. அவ்வளோதான். ஓகே நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னும் 2 லித்துக்கு வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கா. ஸ்மால் ஃப்ரைஸ். இவன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னா சிக்கன் பர்கர். ஆட் டு ஆர்டர் போடு. ஓகே முடிஞ்சிச்சு. 14 ரியால் ஒர்த்துங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லை. இதுதாங்க அந்த ஃபண்டாஸ்டிக் கேலண்டர் இது. ஸோ அந்த இதுக்கு தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டு
அங்கே குட்டீஸை வந்து விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இது ஹாப்பி மீல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. போய் விளையாடலித்தோ, அப்புறம் எல்லோரும் சேர்ந்ததும் கேம் விளையாடலாம். ஓகே? வாங்க ஃபோட்டோ எடுக்க வாங்க. பொறுமையாக விளையாடணும். ஓகே? இங்கே வந்து குட்டீஸ் விளையாடுற அளவுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் விளையாண்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹாப்பி மீல் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஜூஸ் கொடுத்துருக்காங்க இல்லைடா? யாருக்கு என்ன வேணும்? டாய்ஸா? பாடுறா. ஆமாம், டாய்ஸ் ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி இருந்ததுல. ஆமாம், அது டாய்ஸ்க்கு தான். காட்டு என்ன டாய்னு பார்ப்போம். அப்போ லித்துது அது. இது வந்து கேர்ள்ஸ் டாயா. இந்தாங்க வச்சுக்கோங்க. உனக்கு வந்துட்டு சீஸ்ப்பா. விசாகன் குட்டி உனக்கு சீஸு. இது பச்சு தான் இருக்கும். அது சீஸு. அதுதான் உனக்கு. உனக்கு என்ன டாய் இருக்கு? உனக்கு பிளாக் கலரில் எதுவும் இருக்குடா? காரா? ஓகே. சூப்பர். சரி சாப்பிடுங்க. ரெண்டு பேரும் ஒரே இதுக்கு சண்டை போட்டுக்கூடாது. எப்படி இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு? நல்லா இருக்கா? எங்கள் குட்டீஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் போனால் வெளில வந்தாலே பிடிக்கும். அதான் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. லித்து நல்லா இருக்கா ஜூஸு? பாடுறா, 10 ரூபாய்க்கு சொல்ல சொன்னா இவன் 100 ரூபாய்க்கு சொல்கிறாடா இவன். அச்சு என்ன சாப்பிட்றீங்க? அது பேர் என்ன? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நல்லாக்கா? இது வந்து அச்சு பாப்பா கொடுத்த டாய். குட்டியாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. இது வந்து ஓப்பன்லே இருக்குடா. என்ன பண்ணுறது? சும்மா வச்சுக்க ஆட்டிக்கிட்ட வேண்டியதான். இது திருப்பி வச்சுக்கோமா? ஓகே ஓகே. திருப்பி காமிங்க. ஹலோ கிட்டியோடது. இதுக்கு வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது எடுத்து இங்கே அழகாக ஒட்டிக்கலாம். பேக் சைட் பிளைனாக இருக்குல்ல, அங்கே ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். இது பர்பிள் கலரில் இருக்குது. லித்து ஒன்னோட காமி. சூப்பர். குட்டி ஒன்னோட டாய் காமி. பிரிக்கல இன்னும். சரி பிரித்து காமிங்க. காமி தாங்க உன்னோட டாய் காமி. இதுதான் விசாகன் குட்டியோட டாய். காமிடா. ஸ்டிக்கர்ஸ் இருக்கா? ஓகே. மெக்டொனால்ட்ஸ்ன்னு போட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது காருக்கு பேர் வச்சுக்கலாம் போலடா. இங்கே பாரு, டொயோட்டா, ஹிலெக்ஸு, மெக்டொனால்ட்ஸ் காரு, அது மாதிரி இது வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். வெல்கம் லித்தோ. நல்லா இருக்கா? என்னவா? கத்தார் ஊர் மாதிரி இருக்கா? ஏய், இது கத்தார் ஊர் தாண்டி. குட்டீஸ்க்கு வந்து இன்னும் கேம் பிளேலாம் எதுவும் வைக்கலங்க. மேபி எல்லா குட்டீஸும் வரணும்னு இருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து உடனே சோறு போட்டாங்க இல்லை, அதனால நாங்கள் எல்லாரும் ரவுண்டு கொட்டி சோறு சாப்பிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் ஹாய் லித்து. ஹாய். சாமி சோறு போட்டுருச்சு. ஹாப்பி. நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஹார்ட்டு, ஹலோ கிட்டி, பவு, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. கிஃப்ட் இருக்கா? குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி வெளில வந்திருக்கோமா, அதோட எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடவும் ஜாலி ஆயிட்டாங்க. இதுக்கே அது நம்ம ட்ரெயினில் வருவோம், ஏதோ பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு இல்லைடா. ட்ரெயினில் வந்துட்டு ஏறி இறங்கவும் அதுங்களுக்கு அப்படியே ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹலோ கிட்டி. உங்களுக்கும் மெக்டொனால்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னா மிஸ் பண்ணாத வாங்க. ஓகே. நாங்கள் போன தடவை வந்தப்போ நம்பர் கொடுத்துருந்தோம், அதனால தான் இந்த தடவை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லைடா. அப்படின்லாம் நம்மளுக்கு வந்திருக்காது. இப்போ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். அதுவும் அவங்க கூப்பிட்ற டைமில் தான் நம்ம வரணும். நம்மளுக்கு இஷ்டப்பட்ட டைமில் வந்து நம்ம வர முடியாது. ஸோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. முந்தானத்தே வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்தோம். ஆனால் கேம் தான் வைக்கலாம். கேப்பு கொடுத்தது என்னவோ குட்டீஸ் தான், ஆனால் நாங்களும் போட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்கடா. நல்லா காமெடியாக இருக்குல்ல. ஹேண்ட்பேக் வேற கொடுத்துருக்காங்க. ஆமாம். தேங்க்யூ மெக்டொனால்ட்ஸ். குட்டி உன்னோட கார் ரெடி பண்ணிட்டீங்களா? காமிங்க.
வாவ் சூப்பர்டா. மெக்டொனால்ட்ஸ் கார் வந்து ரெடி பண்ணியிருக்காரு விசாகன். டொயோட்டா மெக்டானல்ட்ஸ். என்னம்மா? டொயோட்டா மெக்டானல்ட்ஸ் கார். டயோட்டாவில் மெக்டொனால்ட்ஸ் போட்டிருக்காராம். சூப்பர் விசாகன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த குட்டீஸு நண்டு செண்டு எல்லாமே மெக்டொனால்ட்ஸ் வந்தாலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் நாங்கள் வெளில வருவோம் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கும் தான் சரின்ட்டு சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். உள்ளார சாப்பிட்றது பார்த்தாதுன்னு வெளியில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்குங்க. இந்த வியூவும் நல்லா தான் இருக்குது. அப்படியே வெளியில் ரோடு எல்லாம் தெரியுது. ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போயிருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.